கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 145வது அதிகாரத்தினுடைய 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. தம்மை நோக்கி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் எப்பெல்லாம் நமக்கு சமீபமாக இருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. நம்முடைய பலவீனத்தின் நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கடன் பாரங்கள், நாம் எவையெல்லாம் நாம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நாம் தத்தளிப்போடு கூட வேதனையோடு சஞ்சலத்தோடு கூட இருக்கிறோமோ, அந்த நேரத்திலெல்லாம் நாம் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய பக்கத்திலிருந்து நம்மை அரவணைக்கிற தேவனாக, நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக, நம்மோடு கூட நல்ல ஒரு உறவாடுகிற தேவனாக அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது எப்படி உண்மையாய் கூப்பிடும்போது தான் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், மன்னியாமைய துர்க்குணங்கள், இப்படிப்பட்டதான அனுபவத்தோடு கூட இருப்பவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே சமீபமாக இருப்பதே கிடையாது. தம்மை நோக்கி உண்மையாய், அதாவது தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன் இருதயத்துடைய பாரங்களை உணர்ந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுகிற அந்த பரிபூரணமான அந்த விசுவாசத்தோடு கூட, அந்த நம்பிக்கையின் அனுபவத்தோடு கூட யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களை விட்டு ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள விட்டு தள்ளி போகிறதே கிடையாது. ஒருவேளை சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் என்னை விட்டு தள்ளி இருக்கிறாரோ என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு தள்ளி போகிற தேவன் கிடையாது. அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். ஒருவேளை நம்முடைய சோதனைகளுக்கு சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வருகிற சோதனைகள், நமக்கு வருகிற வேதனைகள் அவர் அனுமதித்தாலும் கூட, ஆனால் உண்மையாய் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த பூரணமான ஒரு அனுபவத்தோடு கூட கூப்பிடுற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களோடு கூட சமீபமாக இருந்து அவர்கள் கூப்பிடுவதில் எல்லாம் கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்க சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பொய்யான அனுபவத்தோடு கூட அல்ல, ஏதோ தேவைகளுக்காக மாத்திரமல்ல, அனுதினமும் உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நம் அருகாமையில் இருந்து நம்முடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவாராக. ஆமீன். ஒரு நிமிஷம் செவிப்போம். மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் இந்த வேதத்தின் அடிஸ்தானத்தில் ஆண்டவரே உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக நேரங்கள் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகிறோம், நாங்கள் பலனற்று போகிறோம், நாங்கள் வேதனையோடு இருக்கிறோம். கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறாரா என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்க்கிற ஒரு அனுபவத்தை நீர் காண்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் உம்முடைய வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் எப்போவுமே நீங்கள் சமீபமாக இருப்பீங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படிப்பட்டதான அனுபவத்தை அடியார்களுக்கும் என் கர்த்தர் நீங்கள் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற வாகன யாத்திரைகள் செய்கிற காரியங்கள் ஆகட்டும், உடைய கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த நாளில் ஆலயம் சென்று உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற காரியங்களை என் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கடன் பிரச்சனைகள், போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. ஆமென் ஆண்டவரே. உடைய இரக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய பலத்தினால் இடைகட்டி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். மகிமையான காரியங்களுக்கு வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.